பயமில்லை பயமில்லை என்று சொல்வதே பயத்தின் அறிகுறியா? பேரியக்கமான திமுக புது உறவான தாவேகாவை கண்டு பதறுகிறதா? விஜய் புரட்சி ஏற்படுத்தினால் அது ஆச்சரியம்தான் என்பதுதான் உண்மையா? உலக தமிழ் சொந்தங்களே, இது சிங்கப்பூரின் ஒரே தமிழ் நாளிதழான தமிழ் முரசு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. சரி, கள நிலவரத்தை பார்ப்பதற்கு முன் இந்த ஒரு விஷயத்தை நினைவு கூர்வோம். யாரை பற்றி? எம்ஜிஆர் அவர்களை பற்றி. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னர் புதிய கட்சியுடன் அரசியல் களம் கண்ட பின்னர் தயாரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் முதல் படமான உலகம் சுற்றும் வாலிபனை வெளியிட விடாமல் 1973 ஏராளமான இடைஞ்சல்கள் தரப்பட்டன. மேடைகளில் அவரது பெயரை ஆளும் கட்சியினர் உச்சரிக்காமல் நேரடி விமர்சனத்தை தவிர்த்தனர். சரி, இதற்கென இப்போது என்கிறீர்களா? அவ்வகையில் 2026 விஜயின் ஜனநாயகன் படத்தை வெளியிட விடாமல் இடைஞ்சல் கொடுப்பதோடு விஜயை நேரடியாக விமர்சிப்பதை ஆளும் கட்சி தலைவர்கள் தவிர்க்கின்றனராம். இப்படி கூறுகின்றனர் சில அரசியல் விமர்சகர்கள். ஆனால் அதற்கும் என்ன இப்போது என கேட்பவர்களுக்குத்தான் இந்த செய்தி. என்ன தெரியுமா? இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் நடுநிலையாளர்கள் கூறுவது என்னவோ, எம்ஜிஆரை போல விஜய் அரசியல் புரட்சி ஏற்படுத்தினால் ஆச்சரியம்தான், ஆனால் அதற்கு வாய்ப்பு குறைவு என்கின்றனர் அவர்கள். எம்ஜிஆருக்கு எல்லா வயது பிரிவினரின் ஒட்டுமொத்த ஆதரவும் பெருகியிருந்த காலம் அது. தடைகளை உடைத்து எம்ஜிஆர் வென்றபோது மக்கள் பின்னணி எழுச்சியாகுமானால் அது ஒரு பெரும் கூட்டமாக திரளும். எம்ஜிஆர் விஷயத்தில் அதுதான் நடந்தது என்றார் கவிஞர் கண்ணதாசன். இன்று பாக்கி எனும் பத்திரிகையாளர் நடப்பு தேர்தல் களத்தில் பயமில்லை பயமில்லை என்று சொல்வதே பயத்தின் அறிகுறிதான், தாவேகாவை கண்டு பயப்படுவது திமுக மட்டுமே என்கிறார். அவ்வகையில் திமுகவின் வெற்றியை தடுக்கும் ஓட்டைகளை கண்டறிந்து அடைப்பதற்காகவே பென், ஐபேக், ஷோ டைம் என்னும் அரசியல் ஆலோசனை அமைப்புகள் இறக்கிவிடப்பட்டுள்ளது. திமுகவின் உத்தியில் நடைபெற்றிருக்கும் இந்த தலைகீழ் மாற்றம் அவரின் கூற்றுக்கு தலையாட்டுகிறது. இது போதாது என்று வாய்ப்பளிக்கப்படாத 60 திமுக எம்எல்ஏக்களின் அதிருப்தியை போக்க அவர்களை முதல்வர் ஸ்டாலினை நேரடியாக அழைத்து பிரச்சாரம் செய்ய சொல்வதும், ஸ்டாலின் அவர்களின் மருமகன் சபரீசன் நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செய்வதும் திமுக தேர்தல் களம் அல்ல, தமிழக தேர்தல் களமே கண்டிராத புதுமை மக்களே. ஆக தமிழ்நாட்டில் இதுவரை 15 சட்டமன்ற பொது தேர்தல்களை சந்தித்த பேரியக்கமான திமுக கத்துக்குட்டி தாவேகாவை கண்டு பதறுகிறதா என கேட்கும் ஊடகத்தினர், தாவேகா கொடியில் இருக்கும் யானையை குறிப்பிட்டு பலம் பொருந்திய யானை படத்தில் இருக்கும் இந்த யானையை கண்டு பயப்படுகிறதே என்று ஆச்சரியமும் படுகின்றன. 40 வயதுக்கு உட்பட்ட 30 விழுக்காட்டு இளைஞர்களும் 3.24 கோடி பெண்களும் இந்த தேர்தலின் தலையெழுத்தை நிர்ணயிக்க உள்ளார்கள். இதை திரும்ப திரும்ப சொன்னாலும் இதுதான் உண்மை, அப்படித்தானே? எனவேதான் பெண்களை கவர தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரே ஏறத்தாழ 1.31 கோடி பெண்கள் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் திடீரென ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டது. ஆனால் இதை பற்றி குறிப்பிட்ட திரு விஜய் அவர்கள், எனது வரவால் உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைத்திருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும், அந்த பணம் தாவேகாவுக்கு இருக்கும் பெண்களின் ஆதரவை பாதித்துவிடக் கூடாது என்பதை கருதி அவரும் அவர் பங்குக்கு சும்மா இல்லாமல் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தையும் அறிவித்ததாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இதற்கிடையே சவுத் ஃபர்ஸ்ட் செய்தித்தளம் வெளியிட்டிருக்கும் கருத்தாய்வு முடிவு, ஒரு பானைச்சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு ஏற்ப இரு பெரும் கழகங்களை இளைய சமுதாயத்தினரில் பெரும்பாலானோர் விரும்பவில்லை என்பதை கூறியிருக்கின்றனர் தங்களின் ஆய்வுகளின் வாயிலாக. இதற்கேற்றாற்போல் கொங்கு மண்டலத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் புதியவர் என்பதால் விஜய்க்கு வாக்களிக்கப் போவதாக ஏராளமான இளம்பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதைப்பொருள் கலாச்சாரம் ஆகிய இரண்டிலிருந்தும் தமிழகத்தை விஜய் காப்பார் என்பது அவர்களின் நம்பிக்கை. தனித்து போட்டியிடும் விஜயின் கதாநாயக துணிச்சலும் சில இளைஞர்களை கவர்ந்துள்ளது என்றால் அதுவும் மிகையாகாது. ஆனால் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தகவல் என்ன தெரியுமா? தொடர்ந்து இருமுறை ஆட்சி செய்த திமுக எனும் வரலாற்றுக்கு பதில் தமிழகம் இதுவரை காணாத புதிய வரலாறு படைக்கப்படும் சூழல் நிலவுகிறதோ என்றொரு கேள்வி பரபரப்பாக உலா வருகிறது. ஆனாலும் பரவாயில்லை, 20 விழுக்காட்டு வாக்குகளை தாவேகா அள்ளினால் மட்டுமே திமுகவுக்கு சோதனை என சி வோட்டர் NDTV அண்மையில் வெளியிட்ட கணிப்பு அந்த கேள்விக்கு விடையாக அமைந்துள்ளதா? கழக உடன்பிறப்புகள் மீண்டும் சரித்திரம் படைப்போம் என்ற நம்பிக்கையில் நடைபோட
அதேவேளை வெற்றி எங்களுடையது என்று தாவேகாவினர் விசிலடிக்க முடிவை அறிய தாய்நாடும் தாயகம் கடந்த தமிழ் சொந்தங்களும் காத்திருக்கின்றனர். இந்த காணொளி செய்தி வடிவிலும் உள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்திட தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். உலக தமிழ் சொந்தங்களை நாளை மற்றும் ஒரு தேர்தல் திருவிழாவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீபன். நன்றி, வணக்கம்.